இது ஆக்சுவலி இது ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர். ஸோ சீரியல்ல ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு மீடியம் சின்ன மீடியமாக இருக்கும். ஒரு டிவி அப்படின்ற மீடியம் இருக்கும். சரிகமா இந்தியா லிமிட்டெடில் இந்த ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு அவங்க பிளானிங்கில் இருந்தாங்க. ஆக்சுவலி நான் பிறந்தது ஆந்திர பிரதேஷில் கூடூர்னு ஒரு நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் கூடூர்னு. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜே சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைடியர் பூதமில் ஸ்டார்ட் ஆகி இப்போ குடும்பஸ்தன் படத்தில் நடிச்சிருக்க அபிலாஷ் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டுருக்கு ஜேர்னிலாம்? ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்கு. வெரி மச் ஹாப்பி. ஓகே ஓகே. அண்ட் குடும்பஸ்தன் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? யார் உங்களை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணா? எந்த ரோலுக்காக அப்ரோச் பண்ணாங்க? இது பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் இந்த ரோல் நான் பண்ணுவேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த படத்தில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஓகே. நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண தான் போயிருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ரைட்டர் பிரசன்னா சார் ஃபஸ்ட்டு இந்த மாணிக்சந்த் கேரக்டருக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. வேறு செலக்டிங். ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரசன்னா சார் நான் பார்க்குறேன். நான் எனக்கு வினோத் சார், ப்ரொடியூசர் வினோத் சார் நல்ல பழக்கம் இருந்தது. ஸோ அவருக்காக இந்த படத்தை பார்த்துக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ போயிருக்கும்போது பிரசன்னா சார் திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு என்னை பார்த்துட்டு, நீங்கள் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் இருந்துட்டு, சார் நான் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கேன், இது என்டையர்லி வேறு. ஸோ நான் இப்போ அங்கே போனால் அது இங்கே இருக்கிற வேலை பாதிக்கும். ஸோ இது நான் பண்ணல சார், எனக்கு அந்த ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்பியும் ஒரு ஒன் வீக் 10 days மறுபடியும் ஷூட் போச்சு. அது வரைக்குமே எனக்கு ஐடியா இல்லை. மறுபடியும் ஒரு நாள் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியாது. பிரசன்னா சார் மறுபடியும் திடீர்னு பார்த்துட்டு, இல்லை நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க, இந்த லுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு. நான் இது மாதிரி, இல்லை சார் அது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, இந்த கேரக்டர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டாக இந்த மோத்திலால் ஜுவல்லர்ஸோடைய ஓனர் மாணிக்சந்தன் ஒரு கேரக்டர் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். அது இந்த படத்தில் எந்த அளவுக்கு அது ப்ளே பண்ணணும் என்னன்ற எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. பட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது பிரசன்னா சார். பிரசன்னா சார் இல்லை நீங்கள் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா, அப்போது அவர் அதை சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ப்ரொடியூசர் சார் வினோத் சாரும் இருந்தார். அவர் நீங்கள் தான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆச்சு, நீங்கள் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். ஆமாம். நான் சார் இல்லை சார், நான் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன், இது எப்படி அது செட் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியாது, இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு வினோத் சாரும் சப்போர்ட் பண்ணார். தென் அதுக்கப்புறம் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே, இந்த கேரக்டர் இந்த பிளேயில் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸில் இருக்குது, இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த ஹீரோவோடைய லைஃப்பை யூ டர்ன் பண்ணி வைக்கிறதே இந்த ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் தான் ஆடிஷன்லாம் அது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 page ஆஃப்டர் நான் ஒரு 4 years எனக்கு கேப் ஆக்டிங்கில். ஆஃப்டர் நான் சிண்ட்ரலாக்கு அப்புறம் எதுவும் பண்ணலை. ஒரு 2021 அப்புறம் எதுவுமே நான் நடிக்கலை. அதுக்கப்புறம் இவ்வளோ கேப்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணது. ஆனால் இப்போ நீங்கள் அது நடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ கேப் இல்லையா? லைக் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேறு போயிருக்கீங்க. பட் ரொம்ப லாங் கேப்பில் நம்ம நடிச்சதுக்கப்புறம் நடிக்க போகிறோம், கேமரா முன்னாடி நிற்கணும் போது நமக்கு நிறைய மைண்டில் ஓடும். ஓகே, நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த கேரக்டர் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணுவோமான்ற டவுட்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதாக இருந்துச்சா? இல்லை, கண்டிப்பாக. இது ஆக்சுவலி இது ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் இந்த கேரக்டர் கம்ப்ளீட்டாக டயலாக்ஸ் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகே. ஸோ அது எனக்கு அது எனக்காக அவங்க ஸ்பெஷலாக தமிழில் ஹிந்தியை தமிழில் எழுதி, அப்புறம் இங்கிலீஷில் டங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேர்டிங்ஸில் எழுதி கொடுத்தாங்க. அதிலிருந்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பண்ண முடிஞ்சு. எனக்குமே ஒரு டவுட் இருந்தது, இது நமக்கு செட் ஆகுமா, கரெக்டாக பண்ணுவோமா, நம்ம நடித்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஒரு கேப் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம்லாம் இருந்தது. பட் எனக்கு நல்ல சப்போர்ட் டைரக்டர் ராஜேஷ் சார் கொடுத்தாரு. இல்லை இது நீங்கள் பண்ணுவீங்க பிரதர். அவருக்குமே தெரியாது நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்னு அவருக்குமே தெரியாது.
அவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும், டீம் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் அங்க வொர்க் பண்ண வந்திருக்கிறேன் ஒரு டெக்னீஷியன். ஓகே. அப்படிதான் தெரியும். அப்படிதான் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் இதில் பிரசன்னா சார் சொல்லி அதுக்கப்புறம் கெட்டப்லாம் மாற்றின பிறகு அப்புறம் வினோத் சார் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும், ஓகே நீங்கள் தான் இந்த மைடியர் பூதம் ஏன்னா பண்ணீங்கல்ல அது எல்லாருக்குமே அப்படின்றது. தெரியுமே, Yes, பார்த்தோன்னே ஆமா. கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வி வென்ட் டு சிங்ஸ். எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து டைரக்டர் ம். சார் ராஜேஷ் சார் கொடுத்துருந்தாரு. ஓகே. மணிகண்டன் சார் வாஸ் டூ வெரி மச் சப்போர்ட்டிவ். வெரி ஓகே. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இது கொடுத்து வச்சிருக்கணும். வச்சிருக்கணும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு நபர் அவர். இல்லை இல்லை பிரதர் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எல்லாத்தையுமே அவரு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ம். எனக்கு டென்ஷன்லாம் இல்லை ஒர்க் பண்ண. பட் இந்த கேரக்டர் வந்து செட்டிலாக வந்து ப்ளே பண்ணணும், அது கரெக்டாக ப்ளே பண்ணணும் அவங்க எதிர்பார்த்த மாதிரின்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் இருந்தது. சூப்பர். அண்ட் வந்து மணி சார் எப்படி இருந்தார்? லைக் அவர் கொடுக்குற படங்கள் எல்லாமே ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பாய் அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரியே. பட் ரொம்பவே ஃபன்னாக ஜாலியான ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி. ஸோ இந்த படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில்? மணிகண்டன் சார் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன். ஓகே. அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் மாதிரியான பண்ணுற ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். அண்ட் தென் வந்து அவர் ஒரு ஹீரோ மாதிரியான என்றைக்குமே அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து நடந்துக்க மாட்டார். ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன். கரெக்டாக வெரி கோஆப்ரேட்டிவ். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணோம்னா கூட இது இந்த டைலாக் இப்படி பண்ணிடுங்க, இப்படி ஓகே. பண்ணிடலாம், இப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ஓகே. ஸோ அவரோட கேரக்டரை தாண்டி அந்த படம் வந்து கரெக்டாக இருக்கணும், மற்றவங்களுடைய ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கணுன்றதுல ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாப்புல. ஸோ அது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே. அண்ட் வந்து நீங்க மைஜர் குட்டி மூலமாக நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. சீரியல்ஸை தாண்டி வந்து படங்கள் பண்ணும்போது அந்த இது எப்படி இருக்கு? அந்த வித்தியாசம் எப்படி இருக்கு? சீரியல் அப்படின்னும்போது சீரியல் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது மைடியர் பூதம் தான். ஓகே. ஸோ அதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி சினிமா வந்து எப்படி என்ன என்ன நடிக்கணும், என்ன பண்ணணுன்றது அதில் தான் எனக்கு கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் தென் இப்போ படங்கள் வரும்போது அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சர்டன் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ சீரியலில் வந்து ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு மீடியம் வந்து சின்ன மீடியமாக இருக்கும், ஒரு டிவி அப்படின்ற மீடியம் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து வியட்நாம் வீடு சுந்தரம் சார் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அது. என்னன்னா இது வந்து ஒரு டிவி மீடியா. ஸோ மீடியானும்போது அது வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ப்ராடாக பண்ணும்போது தான் அது மக்கள்கிட்ட வந்து போய் சேரும். அதே விஷயம் வந்து சினிமாக்குன்னு வரும்போது பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட அது பெருசாக தெரியும். ஸோ பெருசாக தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்கேல் ஆஃப் விஷயம் வந்து ரெண்டுத்துக்கும் மெயின்டைன் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். மற்றபடி போத் டிவிக்கும் சரி மூவிக்கும் சரி இன்னைக்கு ரெகக்னைசேஷன் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வெளியே போகும்போது யாராச்சும் உங்களை கிஃப்ட் பண்ணாங்க, லைக் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து? கண்டிப்பாக நிறைய கெஸ்டஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஈவன் நவ் எனக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் இன்னமும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னே இவங்க எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து டேய் இவன் அவன் இல்லை அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் தே கெட் ரெகக்னைஸ்ட். ஈவன் எனக்கு வந்து இந்த குடும்பஸ்தன் மூவி நான் வந்து தேட்டரில் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு என் சீன் வரும்போது என்னுடைய ரோல் இருந்து ஒரு 3 ரோ ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. என் சீன் பார்த்துட்டு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க இருந்துட்டு டேய் இவன் அவன்டா அப்படின்னு கத்துறாங்க. யார் யார் இவன் மூசாடா அப்படின்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து ரெகக்னைசேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். வந்து அவங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ வரைக்கும் என்னை வந்து மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவந்தோ இவ்வளோ டேஸ் ஆயிருந்தும் எனக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஈவன் எனக்கு ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் தேட்டரை தாண்டி இந்த படம் குடும்பஸ்தான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்துருப்பாங்க, லைக் ஏதாவது ஒரு மெமரிஸாக இருந்திருக்கும். இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, என்ன லைவாக மீட் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக நிறைய மெமரிஸ் இருக்குது. அது ஒன்று வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் நின்றுடும் இல்லையா? அது வந்து மறக்க முடியாதுன்னா வந்து
இப்போ மைடியர் பூதம் படம் வந்து பிரபுதேவா சார் பண்ணியிருந்தார். ஸோ அவர் சார் வந்து பண்ணியிருந்தார். நான் சைமல்டேனியஸாக அப்போ உல்ஃப்னு ஒரு மூவி வந்து சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது டைரக்டர் வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் சார். சார் இவரும் மைடியர் பூதம் தான் அப்படின்னு. மைடியர் பூதமா இவரா அப்படின்னாரு. ஆமாங்க, இந்த மாதிரி இந்த சன் டிவியில் வந்தது நான் தான் பண்ணியிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னபோது, ஆமாம்ல எனக்கு சொன்னாங்க. ஓகே 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 ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணீங்க இந்த கேரக்டரு? நான் இதெல்லாம் வச்சு பண்ணேன். ஓகே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஓகே, எங்களுக்கு என்ன கேள்வினா, மீடியா குட்டிக்கிறதுனா அதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ரோச் ஆனீங்க? எப்படி இல்லை ஆடிஷனா இல்லை லைக் வந்து நார்மலாக வந்து அது அப்போது நான் ஒரு அப்போது வந்து நான் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். சினிமாவில் நடிக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இடங்கள் போயிருந்தேன். நானும் என் ஃபாதர் கூட போவோம். அப்போல்லாம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோலாம் போன மெமரிஸ்லாம் இருக்குது. போகும்போது இந்த சைக்கிளில் வந்து செக்யூரிட்டி தப்பிட்டு வருவாங்க. யூஷுவல் சினிமாவில் எல்லாருக்கும் இருக்கிற அதே மாதிரி ஹர்டல்ஸ் நமக்கு இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் ஒவ்வொரு இடத்துக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது சரிகமா இந்தியா லிமிட்டெடில் இந்த ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு அவங்க பிளானிங்கில் இருந்தாங்க. அப்போ என் ஃபாதருடைய ஆஃபீஸில் பாலச்சந்தர் சார்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் மூலயமா அவங்களோட ரிலேட்டிவ் குமார் சார்னு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சரிகமாவில். அவருக்கு என்னுடைய மோனோ ஆக்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தென் அதை பார்த்துட்டு குமார் சார் வந்து என்னை கூப்பிட்டு இங்கே ஆடிஷன் பண்ணாங்க. பிஆர் விஜயலட்சுமி மேடம், சண்முகம் சார் இவங்க ஆடிஷன் பண்ணாங்க. அதில் கிடச்சது தான் எனக்கு இந்த நடிகர் பூதம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது சரி, லைக் நம்ம ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டோம், அதை போய் நம்ம பண்ண போகிறோம் போது அந்த ஃபீலிங்ஸே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இல்லையா? ஒரு டைம் முன்னாடி நிற்கிறோங்க. அப்போ நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சிங்களா, எப்படி இதை பண்ணுவோம், நம்ம வேறு பூதம் கேரக்டர் பண்ணுறோமே அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நடந்திருக்கு? நிறைய மெமரிஸ் இருக்குது. பட் எனக்கு அது அந்த வயசில் அப்போது அது தெரியல. அப்போது என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது, அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். இது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. மற்ற இந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து அந்த ஏஜில் எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது என் ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணணும். ஸோ என்ன ஒரே ஒரு மனசில் இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு, அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளவோ வருஷம் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட ரெசிடென்ஸ் வந்து திருச்சியில் இருக்கும். திருச்சியிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வி வேர் சர்ச்சிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது, அது மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு வந்து அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா வந்து எங்கிருந்து வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? லைக் வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலாம் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், அந்த மாதிரிலாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். பட் நம்ம தெரியாது, நம்ம ஒரு ஆக்டர் ஆகுமான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? ஆக்சுவலி நான் பிறந்தது வந்து ஆந்திர பிரதேஷில் கூடூர்னு ஒரு நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் கூடூர். அப்பாவுக்கு வந்து வேலை வந்து திருச்சியில். ஸோ எங்கள் ரெசிடென்ஸ் நான் பிறந்தது மட்டும்தான் அங்கே. இங்கே ரெசிடென்ஸ் எல்லாமே வந்து திருச்சியில் வந்து திருவெங்கட் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் தான் இருந்தோம். நான் பிஹெச்எல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருப்பேன். ஸோ நான் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மோனோ ஆக்ட் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த கட்டபொம்மன் மாதிரி, மனோகரா மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் கலந்துப்பேன். ஸோ கலந்துக்கும் போது எங்கள் அப்பா தான் என்னை ட்ரெயின் பண்ணுவார். ஸோ அதை கலந்துக்கும் போது அதில் வந்து ப்ரைஸஸ் நிறைய வரும். ஸோ அதில் வந்து எதில் போனாலும் அப்போது நடித்த வரைக்கும் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து, ஸோ அதுலேருந்து வரும்போது என்ன ஆகும்னா தெரியாது. அப்போது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மோனோ ஆக்ட் விஷயத்தில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நடிக்கும்போது எனக்கு நடிக்கும்போது அவங்க நம்ம கூட இருப்பாங்களே, நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்லும்போது ஓகே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஃபீல் மனசில் இருந்தது. பேசிக்கான கனவுனா ஒரு பைலட் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் இருந்தது. ஸோ அது கூடயே அப்படியே அந்த ஜேர்னி அப்படியே இருந்தது. எவ்ரி காம்படிஷன், ஸ்கூல் காம்படிஷன்ஸில் இருக்கட்டும், அப்புறம் இந்த
பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ஏரியாவில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸில் காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு வந்ததில் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வீட்லேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம ஜேர்னி கொஞ்சம் பெருசாக வந்து மாற்றணும்னு அப்பா ட்ரை பண்ணது தான் விஷயம். ஓகே. அண்ட் என்னன்னா லைக் வந்து இப்போ நீங்க படங்கள் நடித்த படங்கள் வந்து ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசரா. ஸோ சிண்ட்ரெல்லா அதெல்லாம். ஸோ நம்ம நடிக்கிறோம் அண்ட் ப்ரொடியூஸ் ஒர்க்கும் பண்ணுறோம். அது அந்த வித்தியாசம் என்னன்னா நம்ம நடிச்சிட்டு இருந்தோம் சின்ன வயசுல, அப்படியே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. பட் அப்பயும் நடிக்கிறோம் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ரெண்டு வேலையும் ஓகே. ரொம்ப கஷ்டமான பொசிஷன் தான் அது. ஏன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ன்றதுல அது என்னன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அது. ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் என்ன விஷயத்தில் இருக்குது, இதோடைய ஃபண்ட்ஸ் எப்படி, இந்த இடத்துல ஒரு பெர்மிஷன்ஸ் இருக்கா, இதை ஷூட் பண்ண முடியுமான்னு இந்த விஷயங்கள் வந்து ப்ராசஸ் நிறைய போயிட்டே இருக்கும். இந்த டைமிங் எல்லாமே ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதை தாண்டி இந்த சைடில் வந்து நடிக்கணும்னு வரும்போது பட் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்லியான பர்சன்ஸாக இருந்தது. எனக்கு சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இல்லாமல் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஆக்சுவலி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நான் எடுத்ததுக்கு ரீசனே எப்படின்னா, ஒரு படம் ப்ராசஸ் எப்படி வந்து நடக்குது, எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, இதில் என்னெல்லாம் சக்ஸஸ் இருக்காங்க, எங்கெல்லாம் இந்த படம் போகுது, இந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு படத்துக்கு உண்டான நாலேஜ் வந்து கற்றுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதனால நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே அது எப்பவுமே சக்ஸஸ்ல போய் முடியும். சக்ஸஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா சின்ன சின்னதா அங்கங்க தோல்வி இருக்கும், லைக் ஸ்ட்ரகிள்ஸ் எங்கேயாச்சும் இருக்கும் இல்லையா. ஸோ சினிமா அப்படின்னாலே ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாச்சும் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நிறைய கஷ்டங்கள் இருக்கு. கஷ்டம் தாண்டாம யாரும் வர முடியாது. ஸோ அது ஒரு எக்ஸாக்சுரேட்டாக அதை சொல்லணும் அப்படின்ற விஷயம் இல்லை. எல்லாருக்குமே லைஃப்பில் என்ன இருக்கிற விஷயமோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் மற்றவங்களுக்கு எப்படி அவங்க சஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் சஃபர் ஆகி தான் வர்றது. நத்திங் கம்ஸ் ஈஸின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது வெளியே எக்ஸாக்சுரேட்டாக சொல்கிறதுக்கு உண்டான விஷயத்தில் இருக்குல்ல. ஏன்னா அது ஒரு சோக கதையாக இருக்கும், அவ்வளோதான். அது விஷயத்தில் ஒன்றும் அதில் டேக் பாசிட்டிவ் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய. அதெல்லாம் தானா தானே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் திங். நிறைய என்ன நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னோட ஜேர்னியில் என்னென்னா பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஸோ சினிமா அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய பொறுமை தேவை. அவ்வளோ விஷயத்த வந்து நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணணும். ஸோ இன்னைக்கு எனக்கு இப்போ குடும்பஸ்தன் நான் வந்து பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, ஆனால் அது எனக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு உண்டான விஷயம் உங்களை தேடி ரைட் டைமில் வரும். அது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து லைக் மை டியர் குட்டி பூதம் நடிக்கணும் இல்லையா, அது வந்து உங்கள் லைஃப் வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை முதல் பிடிச்சிது? அது எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையே அதுதான்னு சொல்லுவேன். அது எனக்கு வந்து கொடுத்த விஷயத்த வந்து என்னோடய லைஃப் டைமில் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு 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 மைல்ஸ்டோன். அது ஒன்றுமே இல்லாதவன சடனாக வந்து ஒரு பெரிய ரெகக்னைசேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. அது அந்த அது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் என் லைஃப்பில். இப்போது நான் ஒரு திருச்சியிலேருந்து வந்து ஒரு சாதாரண பையன், அவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன் லைஃப்பில் வந்து கிடச்சிருக்கு. அதனால எனக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ நான் எப்படி பழகணும் மற்றவங்கக்கிட்ட, யார் எப்படி இருப்பாங்க, என்ன ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ புகழ் ஒரு விஷயம் வரும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கற்றுக்க முடிஞ்சது. ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு இருந்தது. அதை தாண்டி நிறைய ரெகக்னைசேஷன். அது வந்து அதான் சொல்கிறேனே, 22 வருஷமாயும் இன்னும் அவங்க யாரும் மறக்கலை அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கொடுத்துருக்குன்றது என்னால் உணர முடியுது. அதுக்கு வந்து உண்மையிலே ரசிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வித்தவுட் தெம் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து சாத்தியப்படாது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்னுடைய லைஃப்பில் மை டியர் பூதம் பண்ணும்போது. அது வந்து எனக்கு நான் ஸ்கூலுக்கே வந்து ரொம்ப ரேராக தான் போவேன். மாதம் ஒரு 25 நாள் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் நான் வந்து போவேன். மீதி எல்லாம் ஷூட்டிங்கில் இருப்பேன். ஸோ இப்படி போகும்போது என்னென்னா
நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் வந்துட்டான்னு ஒரு ஸ்கூல்லேயே ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கும். அண்ட் தென் அதே சமயத்தில் நான் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் நோட்ஸ் வேணும். அவங்க எல்லாமே முன்னாடி வந்து படிச்சிருவாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அதை எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஸோ நான் நோட்ஸ் கேட்பேன். சில பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க கொடுப்பாங்க, சில பேர் வந்து நீ மேஜிக் பண்ணி நீ பண்ணிடுவாப்பா அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும்போது சில பேர் நம்மளை வந்து ஒதுக்கி வச்சு பார்ப்பாங்க. ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் சில விஷயங்கள். இதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது, சில விஷயங்கள் நெகட்டிவும் இருக்குது. ஸோ பட் ஓவராலாக திங்க் பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் ஒரு கிஃப்ட். மை டியர் புதம்ன்றது எனக்கு அந்த லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 90s கிட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து கல்யாணமே ஆகாது, நிறைய ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. அவங்க 90s கிட்ஸாக அவங்களுக்குலாம் கல்யாணமே ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான், பட் ரியல் ஃபேக்ட் அப்படி இருக்கான்னு தெரியல. அண்ட் ஐ எம் மேரிட். எஸ், ஐ எம் மேரிட். மை வைஃப் நேம் இஸ் பூஜா. ஐ எம் மேரிட். ஐம் ஹாப்பிலி லிவிங். ஸோ இது ட்ரோல் மெட்டீரியல் பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேக்ட் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஃபேக்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ எம் மேரிட். ஓகே. அண்ட் சிண்ட்ரெல்லா படம், அதில் நடந்த ஏதாவது மெமரிஸ் உங்களுக்கு? சிண்ட்ரெல்லா வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஜாலியான ஒரு படம். அது ஒரு எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, சாரி செகண்ட் மூவி. ஓகே. ஸோ அதில் கொடைக்கானலில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிளிஃபோட எட்ஜில் நிற்க வச்சுட்டு ஷூட் பண்ணுறாரு. மிஸ் ஆனால் அந்த பக்கம் ஒரு 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 1000 அடி பள்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த படத்தில் வந்து டைரக்டர் வினோத் சார் பண்ண வச்சுக்கல. அது ஒரு ஜாலியான ஒரு திடீர்னு என்ன சேஃப்டி எதுவும் கிடையாது, அப்போது ரிஸ்க் எடுக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பாயிண்டாக தான் இருந்தது. அது ஒரு மூமெண்ட், அதில் ஒரு மறக்க முடியாத விஷயம். ஓகே. அண்ட் அதை தாண்டி வந்து நீங்கள் 4 படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? எல்லா படமும் முக்கியம் தான், பட் இருந்தாலும் இந்த ஒரு படம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து க்ளோஸ் அப்படின்னா? க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா அப்படின்னு நான் எதையும் பிரித்து பார்க்குறது இல்லை. ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து எல்லாருக்கும் அது பிடிச்சி விருப்பப்பட்டு தான் போய் பண்ணுறோம். இது பெஸ்ட்டு அப்படின்றது விஷயம் இல்லை. ஒவ்வொரு ப்ராஜெக்டில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நாகேஷ் திரையரங்கம் பண்ணும்போது அதில் வந்து ஆரி சாருக்கு தம்பியாக பண்ணியிருப்பேன். அதில் அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக வந்து ஷேடில் இருக்கும். இன்ஃபேக்ட் அதில் வந்து நிறைய ரிஸ்க்லாம் எடுத்து பண்ணியிருப்போம். ஒரு தியேட்டர் வந்து ஒரு 300 ஃபீட் ஹைட். அதில் வந்து எந்த சேஃப்டியும் இல்லாமல் வெறும் ஒரு கொக்கி ரோப்பில் வந்து 300 ஃபீட்டுக்கு வந்து மேலே அது எடுக்கணும். கீழே விழுந்தது தான், எதுவுமே தெரியாது. அப்போ இருந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்லாம் எடுத்து பண்ண ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கும். அப்புறம் தோனி கபடி குழு எடுத்திங்கன்னா இட் வாஸ் அது என்னோடய லைஃப்பில் வந்து அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் தேட்டரில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது பெருசாக ஒர்க் அவுட் படம் நல்லா இருந்தாலும் அது வந்து ஃபினான்ஷியலாக அதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கல. ஏன்னா இட் வாஸ் வெரி மச் ட்ராபேக்ஸ்லேருந்து வந்தது. ஸோ அங்கே அந்த ஒரு படத்துக்காக எடுத்த ஒரு எஃபர்ட்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக ஈவெண்ட் ஒரு 2 மாதம் நாங்கள் அதுக்கு ட்ரைனிங் எடுத்தோம். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லைவ் கபடி பிளேயர்ஸ் கூட மேட்ச் இருக்கும். ஸோ அவங்க யாருக்கும் வந்து சினிமா பற்றியான டெக்னிக்ஸ் தெரியாது. அவங்க ரியாலிட்டியாக எப்படி விளையாடுவாங்களோ அப்படியே தான் விளையாடுவாங்க. அப்போ வந்து நம்ம டப்புன்னு போனோம்னா நம்ம ஒரு 1.5 மாதம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க தான். அவங்க வந்து லைஃபே அவங்களுக்கு வந்து அதுதான் டக்குன்னு அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த ரியாலிட்டியாக வந்து ஒர்க் பண்ணணும், விளையாடணும், அந்த ஒரு கபடி அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கும். ஸோ நம்ம அவங்க கூட விஷயத்தில் பண்ணும்போது சில நிறைய காயங்கள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் தாண்டி அதை விஷயத்தை வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஷூட் போயிட்டுருக்கோம், நமக்கு ஹர்ட் ஆகிருப்போம், பட் அதனால நம்ம அதை பிரேக் பண்ண முடியாது. இது வந்து we have to do. ஸோ எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பண்ண வேண்டியது. அண்ட் தென் சிண்ட்ரெல்லா இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியான ரிஸ்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ குடும்பஸ்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. குடும்பஸ்தனில் வந்து என்னோட கேரக்டர் வந்து நான் உண்மையிலே இப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. நான் அந்த கேரக்டர் நான் பண்ணுவேன்றது ஃபஸ்ட்டு எனக்கு அது ஐடியாவே கிடையாது.
அது வந்து ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா சார், ப்ரொடியூசர் வினோத் சார், டைரக்டர் ராஜேஷ் சார், அந்த மணிகண்டன் சார். இவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே. அவங்க தான் இது எல்லாத்தையும் அதை டிசைன் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ண வச்சது அவங்க தான். நான் ஜஸ்ட் ஒன்லி அவங்க சொல்கிற விஷயத்த பண்ணேன், அவ்வளோதான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு வந்து ஒரு பாடமாக தான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபேவரட் இல்லைன்ற மாதிரி இல்லை. எது நம்ம ஒர்க் பண்ணாலும் அதை 100% பண்ணணுன்றது மட்டும்தான் ஐடியா. அண்ட் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இப்போ படங்கள் பண்ணியிருக்கீங்க, 4 படங்கள் அப்படிங்கும்போது லைக் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நடிக்க பிடிச்சிருக்கா, இல்லை வந்து ஒரு டெக்னீஷியன் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே நடிக்கிறது தான் பிடிக்கும். ஓகே. ஸோ லேர்னிங் ப்ராசஸ் வந்து படம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐ ஒர்க் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் எனக்கு என்னென்னா, இப்போ நான் ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானேன். ஷூட்டிங்கும் ஒரு 3 நாள் போச்சு. அந்த டைமில் வந்து இவனை ஏன்பா வச்சு எடுக்கிறீங்க, இவனுக்கெல்லாம் மார்க்கெட்டே இல்லை, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் தட் ஃபிலிம். ஸோ மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்து இருந்தது. அப்போ மார்க்கெட்னா ஒரு படம் வந்து வியாபாரத்தை வந்து நோக்கி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு முதலீடு போடுறாங்கன்னா திருப்பி அந்த முதலீடு அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட ப்ராசஸ். அப்போது இந்த முதலீடு போட்டு நம்மக்கிட்ட மார்க்கெட் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த மார்க்கெட் எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்ட விஷயம் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். பேசிக்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நடிக்கிறது தான். சூப்பர். அண்ட் வந்து ரொம்பவே அழகாக இவ்வளோ நேரம் உங்களோட ஜேர்னி பற்றியும் அண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண படத்தை பற்றியும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ வெரி மச். என்ன நேர்களே, ஷோ இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தியா.